அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், இன்னொரு கேள்வி வந்திருக்குது. என்னன்னா, கணவன் தன்னுடைய மனைவி மீது, உள்நாட்டில் தான், இந்தியாவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கணவன் ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியின் மீது தன்னுடைய பஞ்சாதியின் மீது சில நேரங்களில் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத சந்தேகம் வருது. சந்தேகம் விவாகரத்து வரையும் போயிருது. அது எப்படி அந்த மனைவியிடத்துல அந்த கணவனும் மனைவி எப்படி கையாளுறது? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் வாரது என்பது அவர்களுடைய செயலில் இருந்து பார்க்கும்பொழுது ஒரு நியாயமானதாகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்க வேலைக்கு போவாங்க, காலையில் 7 மணிக்கு போயிட்டு திரும்ப மாலையாகி 5, 6 மணி, 7, 8, 10 மணியாக கூட ஆகலாம். வரும்போது அந்த வேலையில் அவங்க ரொம்ப ப்ரெஷரா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரோடையும் பேசுறது இல்லை, மனைவியோட தான் பேசுவாங்க. அந்த நேரத்தில் கோல் அடிக்கும் போது அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. சிலர் அவங்க தூங்கி இருப்பாங்க. இப்ப கணவன் சைட்ல இப்படி ஒரு அழுத்தம் இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகமான எண்ணங்கள், இந்த மாதிரியான கோபங்கள் வாரது அவங்களோட சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நியாயமாக அவங்க கருதினாலும் மார்க் அடிப்படையில் அது பிழை. இப்ப நாங்க உண்மையிலேயே கணவன் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளிநாட்டுக்கு வந்தாலும் மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் அவங்க கற்பை பாதுகாத்துக் கொள்ளணும். அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. பெரும்பாலும் அதிகமானவங்க ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ். ஒரு சிலர் முன்ன பின்ன இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அத ஒரு சிலரை வச்சு பொதுமையாக எல்லாரையும் சொல்லிவிட முடியாது. அதனால வெளிநாட்டு கணவன் மனைவி மீது எல்லாம் அதிகமா சந்தேகம் கொள்றாங்க, அதிகமான சந்தேகத்தை எப்படி சந்தேகம் படுறாங்க என்று சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா அவங்களோட சைட்ல, மனைவிமார்களுடைய சைட்ல இருந்து நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு வேலைகள் இருக்கும், தனியா ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்றது, பிள்ளைகளை பாக்குறது, சமைக்கிறது, ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கும். அப்பா கவனிக்கிறது, பாக்குறதுன்னு சொல்லி இருக்கும். அப்போ 1-2 சந்தர்ப்பங்கள்ல கோல் எடுக்கும் பொழுது ஆன்சர் பண்ண இல்லை என்பதற்காக நாங்க அதிகமா கோவப்படுறது, அதிகமா அவங்க மீது குற்றச்சாட்டுகள் அள்ளி போறது, சந்தேகம் கொள்றது மிக தவறான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன் இன்ன பஅத-த்-தன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அப்படி அல்லாஹ் தஆலா சூரா அல்-ஹுஜராத்ல சொல்றான். அதுல நீங்க அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் அதிகமான எண்ணங்கள்ல சிலது பாவமானது. அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி எண்ணங்களில் சிலது பாவமானது என்று கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே நாங்க அதிகமாக தவறான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் மனைவி மீது கொள்ளக்கூடாது. அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும், அவங்களோட பேசணும். எங்களுடைய கதைகளை நாங்க எங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சு கொள்ளணும். சில பொழுது முன்ன பின்ன இருக்கும். நாங்க சரி, இந்த நேரத்துல ஏதோ தவறிடுச்சு, நாங்க பொறுமையா பேசி என்னமா நடந்து என்ன நாங்க ஆறுதலா இருக்கணும். எப்படி எங்களுக்கு நாங்க மனைவியை பிரிஞ்சு எங்களுக்கு கவலை இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் கவலை இருக்கும். சில பொழுது அவங்களோட கவலைகளை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். எங்களோட வேலைகளை தான் நாங்க பாக்குற கஷ்டங்களை பெருசா நினைப்போமே தவிர அவங்களோட உள்ளங்களை ஒரு சில பொழுது நாங்க மறந்து விடுறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அதிகமா உண்மையில அவர்களுடைய ஒழுக்க விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் பேசணும். அவர்களுடைய ஓதல் இபாதத்துக்களை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். பிள்ளைகளுடைய ஓதல் இபாதத்துக்களை பத்தி நம்ம கேட்கணும். அதே மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் அவங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ண இல்லை, அல்லது வேறு யாராவது பொறாமைக்காரர்கள் அவங்கள பத்தி தப்பா சொல்லும் பொழுது வீணான சந்தேகங்களை கொள்வதெல்லாம் நாம் அதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இந்த இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களும் அவங்களும் ஒழுக்கமாக அவங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து பேணுதலா இருக்கணும். அதே மாதிரி கணவன்மாரும் அவங்களுக்கு நல்ல நசீகத்துகளை பண்ணணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களோட அன்பா பேசணும். வேலையில உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் தான், ஆனா குடும்பத்துக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு அன்பா பேசணும். உங்களோட சிரிப்புக்காக, உங்களோட 4 வார்த்தைகளுக்காக உங்களோட பிள்ளைகள் எதிர்பார்த்துருப்பாங்க. என் வாப்பா முகத்தை பார்க்கணும், வாப்பாட ஒரு வார்த்தை பேச்சை கேட்கணும், வாப்பாட ஒரு சிரிப்பை பார்க்கணும். நம்ம எடுப்புல உம்மா கேசும் பொழுது புள்ள பக்கத்துல பார்த்துட்டு இருக்கும். உம்மாக்கு திட்டும் பொழுது, உம்மா கண்டன மாதிரி நாங்க வார்த்தைகளை விடும் பொழுது புள்ள பார்த்துட்டு இருக்கும். அந்த பிஞ்சு உள்ளமும் அந்த நேரத்துல பாதிக்கப்படும். எனவே நாங்க இயலுமான அன்பாக, மென்மையாக, பொறுமையாக அவர்களோட நாங்க நடந்து கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுக்கு நசியத்துக்கள், உபதேசங்களை பண்ணணும். நல்ல முறையில அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்கள பத்தி விசாரிக்கணும், விவாதத்துக்களை பத்தி விசாரிக்கணும், குடும்ப விஷயங்களை விசாரிக்கணும். நாங்க இங்க இருந்து காசை மட்டும் அனுப்பிட்டு நாங்க எல்லாம் செஞ்சிடும் நினைச்சிடக்கூடாது. எங்களுக்கு மேலதிகமான கடமைகளும் இருக்குது. அந்த கடமைகளை செய்ய
நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளை நாங்க வீணான சந்தேகங்களை தவிர்த்து நாங்க அவங்களுடைய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி இன்னும் அன்பை வலுப்படுத்தி ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பமா ஒன்றா வாழ்றதுக்காக 2 பேரும் துவா செஞ்சு அப்படியான ஒரு நிலைமையை நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு நாங்க அவர்களோட வாழ்றதுக்கு பிரார்த்தித்து கொண்டு நாங்க இங்க இருப்போம் என்றால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மத்திய அன்பையும் ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்தி ஒன்றாக அல்லாஹ் தஆலா எங்களை சேர்த்து வைத்து மீண்டும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.